உண்மையாகவே வந்து ஸ்டார்ஸ் வந்து டிங்கிள் ஆகுமா? நட்சத்திரங்கள் உண்மையாகவே மின்னுமா? சின்ன வயசில் நம்ம ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா வானத்தில் நிறைய நட்சத்திரங்களை பார்க்கலாம். ஆனால் இப்போலாம் நம்மளால் நிறைய நட்சத்திரங்களை பார்க்க முடியறதே இல்லை. அது சிட்டியாக இருக்கலாம், டவுனாக இருக்கலாம். லைட் பொல்யூஷன் ஒரு முக்கியமான காரணம். வானத்தில் எவ்வளோ நட்சத்திரங்கள் இருந்தாலும் அந்த 3 நட்சத்திரம் பக்கத்தில் இருக்கும். இதை பார்க்காதவங்களே இருக்க முடியாது. நான்லாம் சின்ன வயசில் இந்த 3 நட்சத்திரத்தை பார்த்துட்டு அப்படியே ஒரு 2-3 தெருலாம் நடந்து போயிருக்கேன். அந்த 3 நட்சத்திரம் உண்மையாகவே 3 நட்சத்திரமா? அதுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன? வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. கடைசி 2 வீடியோக்கு வந்து நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனே வரல அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்டில். ஸோ பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் ஏதோ சம் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. நோட்டிஃபிகேஷன் இதுக்கப்புறம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்புகிறேன். உண்மையாகவே நட்சத்திரங்கள் மின்னுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படிங்கிற பழமொழி மாதிரி நட்சத்திரங்கள் எல்லாம் மின்னுவதல்ல அப்படிங்கிறது ஒரு உண்மையான மொழி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்கள் உண்மையாக மின்னாது. நம்மளுடைய அட்மாஸ்பியர், நம்ம பூமியோட அட்மாஸ்பியர் லேயர் மேலே இருக்க காற்று மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரங்களுடைய ஒளி உள்ளே வரும்பொழுது நைட்ரஜன் இந்த மாதிரியான நிறைய வகையான வாயுக்களுடைய டென்சிட்டி வித்தியாசப்படுறதால அதோடைய நட்சத்திரம் ஊடுருவி வரும்பொழுது ஒளி விலகல் காரணமாக, ஒளி சிதறல் காரணமாக நம்ம வந்து பார்க்கும்பொழுது அது வந்து பார்க்குறதுக்கு மின்னுவது போல் தெரிகிறது. இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா, அருகில் இருக்கிற நட்சத்திரங்கள், உதாரணத்துக்கு வந்து சீரியஸ் அப்படிங்கிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நமக்கு அருகில் இருக்கிற ஒரு நட்சத்திரம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப பிரகாசமாக நல்லா மின்னும் அந்த நட்சத்திரம். இன்னும் சொல்லப்போனால் யூஎஸில் போலீஸ்ட்டு அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்ட ஒரு நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. இரவு நேரத்தில் வானத்தில் அது மின்றதை பார்த்துட்டு யூஎஃப்ஓ வேற்று கிரகவாசிகளுடைய விண்கலம் மாதிரி இருக்குன்னு அதிகமாக புகார் செய்யப்பட்ட ஒரு நட்சத்திரம் அது. அது மாதிரி அதோடைய மின்னுவது அப்படிங்கிறது வந்து ஒரு மாயை. ஒட்டுமொத்தமாக நாம் உணர்ந்த, இது வரைக்கும் நாம் கண்டுபிடிச்ச இந்த அப்சர்வபிள் யூனிவர்ஸில் எவ்வளவு தான் நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முதல்ல எவ்வளவு கேலக்சிஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். நாம் இருக்கிறது ஒரு மில்கி வே கேலக்சி இல்லையா? அந்த மாதிரி வந்து பால்வழி அண்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எவ்வளவு கேலக்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 170 பில்லியன் கேலக்சிஸ் இருக்குது. ஒரு பில்லியன்னா 100 கோடி. 170 பில்லியன் கேலக்சிஸ். அப்போ இதில் எவ்வளவு நட்சத்திரங்கள் ஒன்றுத்துலேயும் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நாம் இருக்கிற இந்த மில்கி வே கேலக்சிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 170 பில்லியன் கேலக்சிஸில் நம்ம கணக்கு போட்டு பார்த்தா சில கேலக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 ட்ரில்லியன் நட்சத்திரங்கள் இருக்குது. சில கேலக்சிஸில் பார்த்திங்கன்னா 100 ட்ரில்லியன் நட்சத்திரம் இருக்குது. அப்போ ஓவராலாக இது கணக்கு போட்டு பார்க்கும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா 1 செப்டில்லியன் நட்சத்திரங்கள் இருப்பதாக கணக்கிட்டுருக்குறாங்க. 1 செப்டில்லியன் அப்படிங்கிறது 1க்கு பக்கத்தில் 24 0 போட்டுக்கோங்க. இது எவ்வளோ பெரிய நம்பர் அப்படின்னா, நம்ம பூமியில் இருக்கிற மணல் துகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மணல் துகள் அதை விட 1000 மடங்கு அதிகம். அவ்வளவு நட்சத்திரங்கள் வந்து நம்ம யூனிவர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு நட்சத்திரங்கள் இருந்தாலும் மனிதர்களால் வந்து பார்த்திங்கன்னா வெறுங்கண்ணால் ஒரு 2500 நட்சத்திரங்களை தான் பூமியிலேருந்து பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. நல்ல கண் பார்வை இருந்து லைட் பொல்யூஷன் இல்லாத ஏரியாவிலேருந்து பார்த்தோம்னா வெறும் 2500 நட்சத்திரங்களை மட்டும்தான் வெறுங்கண்ணால் நம்மளால் பார்க்க முடியும். சரி, அந்த 3 நட்சத்திரங்களை பற்றி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரியன் கான்ஸ்டலேஷனில் இருக்குது. இது நிறைய பேர் வந்து ஒராயன் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் அது ஓரியன் அப்படின்னு எப்படி வேணால் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசிக்காக அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்களை வந்து பக்கத்தில் எப்படி புள்ளியை வச்சு நம்ம கூடு வரைவோமோ அந்த மாதிரி நட்சத்திரங்களை வச்சு வரையப்பட்ட ஒரு தொகுப்பு தான் வந்து நம்ம ஒரு கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய கான்ஸ்டலேஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து ஓரியன் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டலேஷன். இந்த ஓரியன் கான்ஸ்டலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்டர், அதாவது கிரேக் மித்தாலஜி படி, கிரேக்க புராண கதைகள் படி பார்த்திங்கன்னா ஒரு ஹண்டர், ஒரு வேட்டையாடுபவர் தான் அங்கே நிற்கிற மாதிரி அதை வரைஞ்சிருப்பாங்க. அந்த வேட்டையாடுபவருடைய பெல்ட் மாதிரி இருக்கிற அந்த இடத்துல தான் இந்த 3 புள்ளிகள் இருக்குது. அப்போ இந்த 3 நட்சத்திரங்களும் வந்து ஓரியான்ஸ் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓரியன் பெல்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த 3 நட்சத்திரங்களை. இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் அரபிக்கில் வந்து நேம் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல் நட்சத்திரம் இடதுலேருந்து வலது பக்கமாக, முதல் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அல் நிட்டாக் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா அல் நிலம், மூன்றாவது மின்டாக்கா அப்படின்னு இந்த 3 நட்சத்திரம். ஆக்சுவலாக இந்த 3 நட்சத்திரம் பக்கத்தில் இல்லை. நமக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக நிறைய ஒளியாண்டுகள் தூரத்தில் பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ அருகில் இல்லை, நமக்கு பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது. சரி, முதல் நட்சத்திரமான அல்னிடாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பூமியிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1260 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்குது. இது ஒரு நட்சத்திரம் கிடையாது. இது வந்து ட்ரிபிள் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 நட்சத்திரங்கள் இருக்குது பக்கத்தில். நமக்கு பார்க்குறதுக்கு அது ஒரே நட்சத்திரமாக ஒரு ஒளியாக பிரகாசமாக தெரியுது. ஆனால் கிட்ட போய் பார்த்தோம்னா அது உண்மையாக வந்து 3 நட்சத்திரங்கள் அருகருகில் இருக்குது.
அடுத்தது நடுவில் இருக்கிற நட்சத்திரம் அல்நிலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு நட்சத்திரம் தான். இதில் என்ன சுவாரஸ்யமான தகவல்னா, அந்த ஒரு நட்சத்திரத்தை சுற்றி நிறைய கிரகங்கள் அதை சுற்றி வருது. அந்த கிரகங்களில் உயிர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஆராய்ச்சிலாம் போயிட்டுருக்கு. ஆனால் அதை சுற்றி நிறைய கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்து மூன்றாவதாக இருக்கிறது மின்டாக்கா. இந்த மின்டாக்காவை நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இரட்டை நட்சத்திரம். ஆக்சுவலாக ஒன்று ஈர்த்து மிக அருகில் சுற்றிக்கிட்டு இருக்க இரட்டை நட்சத்திரத்தை தான் அதில் பார்க்குறோம். ஒன்று பேர் வந்து மின்டாக்கா, இன்னொன்று பேர் மின்டாக்கா ஏஏ அப்படிங்கிற இந்த 2 நட்சத்திரம். இது 2 தான் நமக்கு அவ்வளோ ஒளி தருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதை தாண்டி இன்னும் 3 நட்சத்திரம் இருக்குது. ஆக மொத்தம் 5 நட்சத்திரங்களுடைய ஒளியை தான் நம்ம அந்த மூன்றாவதாக இருக்கிற அந்த நட்சத்திரம் ஆக்சுவலாக ஒன்று கிடையாது, 5 நட்சத்திரங்களுடைய ஒளி தான் அது. அப்போ அந்த 5ல் 2 வந்து இரட்டையர், மற்ற 3 அதை சுற்றி இருக்குது. அந்த மொத்த 5ம் சேர்ந்து தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவதாக இருக்க நட்சத்திரம் மின்டாக்காவாக நமக்கு தெரியுது. நாம் வானத்தில் பார்க்குற அந்த 3 நட்சத்திரங்கள் உண்மையாக 3 நட்சத்திரங்கள் கிடையாது. முதல் நட்சத்திரத்தில் 3 இருக்குது, நடுவில் ஒரு நட்சத்திரம் இருக்குது, கடைசியாக இருக்கிறதுல ஒரு 5 நட்சத்திரம் இருக்குது. ஆக மொத்தம் 9 நட்சத்திரங்களை தான் நம்ம கண்ணுக்கு 3 ஒளிகளாக தெரிகிறது. நட்சத்திரங்களை எப்படி வகைப்படுத்தி பெயரிடுவாங்க அறிவியலில் பார்த்திங்கன்னா ஒரு 11 டிஜிட்டில் பெயர் வைப்பாங்க, ஆல்ஃபா நியூமரிக்கில். அது எப்படின்னா அதோடைய டெம்பரேச்சர், அதோடைய லூமினாசிட்டி, எவ்வளோ ஒளிரும் தன்மை, அது என்ன மாதிரியான தனிமங்கள் ஆனது, அதோடைய வெப்பநிலை என்ன, அது என்ன வேகத்தில் சுழலுது, ஸோ இப்படி பல விஷயங்களை கண்டறிஞ்சு அதன் மூலமாக அதுக்கு பெயர் வைப்பாங்க. அதை கண்டறிவாங்க, அதை நிறைய கிளாஸிஃபிகேஷன் வகைப்படுத்துவாங்க. அது நட்சத்திரங்களில் வந்து மேக்னிஃபைங் கிளாஸஸாலேயோ இல்லை டெலஸ்கோப்பாலேயோ அப்படி இல்லைனா வந்து அதோடைய ஸ்பெக்ட்ரல் பேட்டர்ன் இதெல்லாம் பார்த்து வகைப்படுத்துவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனி ஜம்ப் கெனான் அப்படிங்கிற ஒரு லேடி 1900களில் பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்நாளில் எனக்கு தெரிஞ்சு உலகிலேயே அதிகமாக தன் வாழ்நாளில் 3.5 லட்சம் நட்சத்திரங்களை வந்து வகைப்படுத்தியிருக்கிறாங்க. இதுவரை இந்த ரெக்கார்டை யாரும் தாண்டலை அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் போக போக ஃபாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் 200 நட்சத்திரங்களை வகைப்படுத்தியிருக்கிறாங்க. அது ரொம்ப வேகமாக போய் கடைசியில் பார்த்திங்கன்னா கடைசி கட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு நிமிஷத்தில் 3 நட்சத்திரங்களை வகைப்படுத்துவாங்களாம். ஸோ இவ்வளோ வேகமாக வந்து அந்த வேலையை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ரிசல்ட் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு அற்புதம், வானத்தில் நம்ம பார்த்து ரசிக்க வேண்டியது. 1900களில் பார்த்திங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து பிளாக் அவுட், கரண்ட்டெல்லாம் பவர்லாம் கட் ஆகிட்டு ஒரு நாள் இருட்டில் பார்த்திங்கன்னா வானத்தில் வந்து சிகப்பாக மேகக்கூட்டங்கள் ஒளிர்றதை வந்து பார்த்துருக்குறாங்க. நிறைய பேர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னமோ மிஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க பார்த்தது வந்து நம்ம கேலக்ஸியோடைய ஒரு பகுதி தான். வாழ்நாளில் கேலக்ஸியை பார்க்குறதுலாம் வந்து அது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். என்னோடய வாழ்நாளில் முக்கியமான ஒரு தருணமாக நான் நினைக்கிறது என்றைக்காவது ஒரு நாள் நான் கேலக்ஸியை பார்த்தோம், நம்ம கேலக்ஸியை அப்படிங்கிறது தான். ஸோ வெறுங்கனால கேலக்ஸியை பார்க்குறது வந்து லைட் பொல்யூஷனால இப்போ ரொம்ப பாசிபிள் கம்மி. நீங்கள் இதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, போயிட்டு லைட் பொல்யூஷன் கம்மியான இருக்க இடம் இந்தியாவில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த மாதிரியான ஏரியாக்களில் போயிட்டு தான் நீங்கள் ட்ராவல் பண்ணி நம்ம கேலக்ஸியை வந்து வெறுங்கனால பார்க்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு சின்ன டெலஸ்கோப் பைனாகுலர் வச்சு பார்க்க முடியும். இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 100 பில்லியன் நட்சத்திரங்கள் புதுசாக உருவாகுது நெபுலா கூட்டத்திலிருந்து. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 175 மில்லியன் நட்சத்திரங்கள் வந்து உருவாகுது நெபுலாவால். ஸோ நெபுலா அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை, நட்சத்திர மேக கூட்டம், டஸ்ட்டு இருக்கிற பார்ட்டிகள் இதோட அழுத்தத்தால் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரங்கள் உருவாகும். இதுதான் நெபுலா அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனிட்டி டேப், நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் நெபுலா வச்சு நான் சும்மா ஒரு கவிதை பெண்ணோட ஒப்பிட்டு எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் போய் கம்யூனிட்டி டேப்பை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கவிதையை நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸோடைய பேசிக்ஸே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அணுன்னு சொல்லுவாங்க. அந்த ஹைட்ரஜன் சேர்ந்து வந்து ஹீலியம் உருவாகுது, அதுலேருந்து தான் மற்ற தனிமங்கள் எல்லாமே உருவாகுது. பேசிக் மூலக்கூறு ஹைட்ரஜன் நட்சத்திரங்கள் இருந்து தான். நாம் எல்லாருமே நட்சத்திரத்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வி ஆர் டஸ்ட், அதாவது ஸ்டார் டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளாம் ஒரு டஸ்ட் பார்ட்டிகல். நட்சத்திரங்களுக்கும் நமக்கும் அவ்வளோ தொடர்பு இருக்குது. நட்சத்திரங்களும் தான் நாம் உண்டாகணும். நம்ம உடம்புல இருக்கிற கூறுகள் வந்து நட்சத்திரத்தில் இருக்குது, நட்சத்திரத்தில் இருக்கிற கூறுகள் நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒரு உண்மை. நட்சத்திரங்கள் பற்றி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எந்த நட்சத்திரத்தை வானத்தை அதிகமாக பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடிக்கடி உங்கள் கண்ணுக்கு தெரிகிற நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது சுவாரஸ்யமாக. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயுடன். நன்றி.